ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாதாம் குல்ஃபி செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாதாம் பவுடர் நான் வாங்கியிருந்தேன். அதை வாங்கினதுலேருந்தே குல்ஃபி செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கான டைம் எனக்கு இப்போ தான் கிடச்சிது. வீட்லேயே சிம்பிளாக இதெல்லாம் வச்சு எப்படி நான் குல்ஃபி பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுக்காக நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பால் பொங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த இன்ஸ்டன்ட் பாதாம் பவுடர் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அது 10 ரூபா பேக்கெட் 2 வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் போட்டேன், அதில் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் இன்னொரு பேக்கெட்டையும் போட்டு பார்க்கும்போது எனக்கு ஃப்ளேவர் எல்லாம் கரெக்டாக இருந்தது. பட் கலர் ஸ்வீட்னஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது. அந்த கலருக்காக என்ன பண்ணுறேன், நம்ம செய்கிறோம் கொஞ்சம் அட்ராக்டிவாக செய்யலாமே அப்படிங்கிறதுக்காக அந்த எல்லோ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். ஒரு சிலர் நான் ஃபுட் கலர்லாம் போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, கலர் வேணும்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். இல்லை எனக்கு கலரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சா அது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பால் தண்ணியாக இருந்தனால நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தது, அதுக்காக நான் மில்க் மேட் ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தனால எகெயின் நான் மாதிரி 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ எனக்கு இந்த ஃப்ளேவரு ஸ்வீட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ்க்காக நான் என்ன பண்ணேன்னா 10 to 20 மினிட்ஸ் ஸ்டவ்வை அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா கரண்டி வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸில் என்னாச்சுன்னா அப்படியே கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே திக்னஸ் வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணி நான் பாலை ஆறட்டும் அப்படின்னு சொல்லி ஆற விட்டுட்டேன். ஏன்னா அது மோல்டு ஊற்றும்போது ஆறி இருக்கணும் இல்லையா, அதனால் ஆற விட்டுட்டேன். என்ன தான் நம்ம கடையில் வாங்கி பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் நம்ம கையால் ஒரு விஷயம் செஞ்சு சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஃபீல் வேறு மாதிரி இருக்கு இல்லையா. எனக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். நான் யூஸ்வலாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது யூடியூப்பில் இந்த குல்ஃபி வீடியோ செஞ்சது பார்த்தேன். அதை வச்சு தான் நான் இப்போ அந்த வீடியோவே நான் போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் இந்த குல்ஃபி. பட் சூப்பராக இருந்ததுங்க. நான் நைட் தான் செஞ்சேன், ஒரு 7:30 போல் தான் இது செஞ்சேன். அப்புறம் நான் அது ஓவர் நைட்டை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. 4 or 5 hours வச்சாவே போதும். ஆனால் நான் ஓவர் நைட் வச்சிட்டேன். அடுத்த நாள் மார்னிங் நான் அதை சும்மா ஒரு லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. வீட்லேயே சிம்பிளாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணிக்கோங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள்.